பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. துயர் பகர்வு. பிரான்சில் வாழ்ந்து வந்த அறிவிப்பாளர் வினோஜ் குமார் கங்காதரம் ஜூலை 1 அகால மரணமானார் என்பதை ஆழ்ந்த துயரத்துடன் அறிய தருகின்றோம். பிரான்சில் நடைபெற்று வந்த தாயக எழுச்சி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக திகழ்ந்து வந்தவர். எல்லோருடனும் மிக இனிமையாக பழகி வந்த வினோஜ் குமாரின் திடீர் மரணம் பிரான்ஸ் வாழ் ஈழத்தமிழ் சமூகத்தை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. முகநூலில் கலைஞர்கள் பலர் அன்பு தம்பி என விழித்து தங்கள் துயரத்தை பகிர்ந்துள்ளனர். அன்னாரின் இறுதி கிரியைகள் பற்றிய விவரங்கள் கிடைக்கப் பெற்றதும் அறிய தருகின்றோம். ஆழ்ந்த துயரஞ்சலி. இனி பிரான்ஸ் செய்திகள். ஐரோப்பா முழுவதும் வறண்ட வெப்பம் பரவியுள்ள நிலையில் பிரான்சில் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் வெப்ப அலை தொடர்ச்சியாக வீசி வருகின்றது. நிலவும் இந்த வெப்ப அலையினால் பிரான்ஸ் மக்கள் பெரிதும் துன்பப்படுகின்றார்கள். நாட்டில் வெப்ப அலை எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஐரோப்பாவின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள ஏனைய நாடுகளுடன் பிரான்ஸ் நாடும் இப்பொழுது வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டு வருகின்றது. இதன் விளைவாக பிரான்சில் வெப்ப எச்சரிக்கைகளின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து காணப்படுகின்றது. பாரிஸ் உட்பட 16 பிரெஞ்சு பிராந்தியங்கள் செவ்வாய்க்கிழமையும் சிவப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டன. இது புதன்கிழமையும் தொடர்கின்றது. இது நாட்டின் மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலையாகும். மேலும் 68 ஏனைய பிராந்தியங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் உள்ளன. திங்கட்கிழமை அன்று 96 பிரதான நிலப்பகுதிகளில் 84 பகுதிகள் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் இருந்தன. இது பிரான்சில் முன்னெப்பொழுதும் இல்லாத நிலை என்று பிரான்சின் காலநிலை அமைச்சர் அக்னஸ் பனியே ரொனாஷ் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின், போர்த்துகல், இத்தாலி, ஜெர்மனி, பிரிட்டன், குரோஷியா உள்ளிட்ட பால்கன் நாடுகளின் சில பகுதிகளுக்கும் வெப்ப எச்சரிக்கைகள் நடைமுறையில் இருக்கின்றன. வார இறுதியில் ஸ்பெயின் மற்றும் போர்த்துகல் இரண்டும் ஜூன் மாதத்தின் மிக பெரும் வெப்பமான நாட்களை பதிவு செய்துள்ளன. ஸ்பெயின் நாட்டில் 46 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டது. அதே நேரத்தில் மத்திய போர்த்துகலின் மோரா நகரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று 46.6 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. பல நாடுகள் அவசர மருத்துவ சேவைகளை தயார் நிலையில் வைத்துள்ளன. மக்கள் முடிந்தவரை வீட்டில் இருக்குமாறு எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளனர். ஒரு வாரத்துக்கும் மேலாக ஐரோப்பாவின் சில பகுதிகளை பீடித்துள்ள இந்த வெப்ப அலையினால் பிரான்சில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. பிரான்சின் சிவப்பு எச்சரிக்கை
செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணிக்கு நடைமுறைக்கு வந்தது. இத்தாலியில் ரோம், மிலான், வெனிஸ் உட்பட 21 நகரங்கள் மிக உயர்ந்த வெப்ப எச்சரிக்கையில் உள்ளன. ஐக்கிய ராச்சியத்தின் சில பகுதிகள் ஜூன் மாதத்தின் மிகவும் வெப்பமான நாட்களை சந்தித்திருக்கின்றது. லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 33 பாகை செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. விம்பிள்டனில் 32.9 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஜெர்மனியில் நாட்டின் வானிலை ஆய்வு மையம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைகளில் வெப்பநிலை 38 பாகை செல்சியஸ் வரை உயரலாம் என்ற எச்சரிக்கையை விடுத்திருந்தது. கிரீஸில் வெப்பநிலை பல நாட்களாக 40 பாகை செல்சியஸை அண்மித்திருக்கின்றது. ஏதென்ஸில் கடற்கரை நகரங்களில் கடந்த வாரம் தீப்பிடித்து வீடுகள் அழிந்திருக்கின்றன. மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பிரான்சில் ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை அன்று வெப்ப அலை காரணமாக 16 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த எச்சரிக்கை ஜூலை 2 புதன்கிழமையும் தொடரும் என வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது. வெப்ப அலை காரணமாக பிரான்சில் 1350க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் செவ்வாய்க்கிழமையும் மூடப்பட்டதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த பாடசாலை மூடல்கள் புதன்கிழமையும் தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் 30 திங்கட்கிழமை அன்று 750க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன. வெப்ப அலையினால் ஈஃபில் கோபுரத்தின் 3வது தளத்துக்கு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இல்து பிரான்சின் வீதிகளில் அதிகபட்ச வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டராக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் 2032 ஆண்டுக்குள் புகையிலை இல்லாத தலைமுறை ஒன்றை உருவாக்கும் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக பொது இடங்களில் புகைத்தல் தடை பிரான்சில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் புகைத்தல் தடை என்பது கடுமையாக கடைபிடிக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் கடற்கரைகள், பூங்காக்கள், பொதுவிடங்கள் என்பவற்றில் புகை பிடித்தலுக்கு முடிவை கொண்டு வந்திருக்கும் நாடுகளில் பிரான்ஸ் நாடு முன்னணி வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1 முதல் பிரான்சில் குழந்தைகள் கூடும் இடங்கள், பொது இடங்கள், பூங்காக்கள், கடற்கரைகள், பேருந்து நிறுத்தங்கள், பாடசாலை நுழைவாயில்கள், விளையாட்டு மைதானங்கள் என்பனவற்றில் புகை பிடித்தல் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தடையை மீறுபவர்கள் தண்டம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். இந்த இடங்களில் புகைப்பிடிப்பது புகைப்பிடிப்பவர்களுக்கு ஒரு பாதையோரம் செல்பவரிடம் இருந்து ஒரு அசிங்கமான பார்வையை விட அதிக விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. விதியை மீறுபவர்கள், இதில் தெரியாமல் விதியை மீறும் சுற்றுலா பயணிகளும் அடங்குகின்றார்கள். விதிக்கப்படும் அபராதம் 15 நாட்களுக்குள் செலுத்தினால் 90 யூரோ, அதற்கு பின்னர் அது 135 யூரோ வரை உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகைத்தல் கட்டுப்பாட்டை ஐரோப்பாவில் முன்னெடுத்துச் செல்லும் மிக முக்கிய நாடுகளில் ஒன்றாக பிரான்ஸ் திகழ்கின்றது. ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகள் சில பகுதிகளில் உள்ளூர் அல்லது பிராந்திய அளவில் புகைப்பிடிப்பதற்கு கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அவற்றில் இருந்து பிரான்ஸ் வித்தியாசப்பட்டுள்ளது. பிரான்ஸ் கடற்கரையில் புகைப்பிடிப்பதற்கு தேசிய அளவில் தடை விதிக்கும் ஐரோப்பாவின் ஒரே நாடாக திகழ்கின்றது. ஆனால் அனைத்து குடிமக்களும் இந்த புதிய நடைமுறையை ஆதரிக்கவில்லை என்ற நிலைப்பாடும் உள்ளது. காலம் செல்ல செல்ல அரசாங்கம் எங்கள் அடிப்படை சுதந்திரங்களை பறிக்க விரும்புகிறது என்று பாரிஸில் உள்ள 25 வயதுடைய மாணவி எலிஸ் லெவாக் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். புகைப்பிடித்தல் திடீரென ஒரு குற்றமாக ஏன் நடத்தப்பட வேண்டும் என அந்த இளம் ஜோதி கருத்து கூறியுள்ளார். இவர் கருத்து கூறியிருப்பது ஒரு அமெரிக்க ஊடகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கார் ஓடினான், வேன் ஓடினான். பாரிஸுக்குள்ள இப்போ இது ஓடுற மாதிரி சந்தோஷம் எனக்கு இல்லை. வீட்டில் இருந்து முந்தி வெளிக்கிட்டால் ஜெர்மனுக்கு போன மாதிரி இருக்கேன், லாச்சப்பலுக்கு வர. இவரை வாங்கினேன், பலு ஈஸியாக வந்து சேர்ந்துட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இதுகிட்ட விட ஆக 300 யூரோ தான். அதுவும் தமிழில் பார்த்ததுன்னு சொல்லி இங்கே வந்து கேட்டீங்கள் என்றால் 2 நேரத்திலையும் பே பண்ணலாம். இன்றைக்கு பாரிஸுக்கு திறமான சாமான் என்றால் இவர் தான். விரையுங்கள், ஆயினி சால் கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷபெல்.
வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவர்க் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. ஐரோப்பாவுக்கும் தனிப்படை தேவை என்ற பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் முன்னெடுத்த விடயத்திற்கு தற்பொழுது ஆதரவு கிடைத்து வருகின்றது. ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வேளையில் ஐரோப்பாவில் நீடித்த அமைதி ஏற்படுவதற்கு ஐரோப்பிய இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 உறுப்பு நாடுகளும் ஒன்றிணைந்து ஓர் ஐரோப்பிய இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என அவர் தனது கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது ஒரு புதிய யோசனை அல்ல, ஏனென்றால் நேட்டோவின் இராணுவம் ஏற்கனவே உள்ளது. இதில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மாத்திரமல்ல, ஐரோப்பிய நாடுகள் அல்லாத நாடுகளும் அடங்குகின்றன. ஆனால் ஐரோப்பாவை சுற்றி ஆபத்து சூழ்ந்து வரும் நிலையில் ஐரோப்பா இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்ற யோசனை குறித்து மீண்டும் விவாதங்கள் நடைபெற தொடங்கியுள்ளன. இந்த கருத்தை முதலில் முன்வைத்தவர் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளார். ரஷ்ய உக்ரைன் போர் மேகம் சூழ்ந்த வேளையில் சமாதான முயற்சிகளை முன்னெடுத்து கொரோனா காலத்தில் ரஷ்யாவுக்கு நேரடியாக பயணம் மேற்கொண்டு ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ 2022ஆம் ஆண்டில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதற்கு பின்னர் 2025ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனின் இறையாண்மை, பிரதேச ஒருமைப்பாட்டிற்கு பிரான்ஸ் அளித்து வருகின்ற உறுதியான ஆதரவை மேக்ரோ வலியுறுத்தியிருக்கிறார். விரைவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்து உக்ரைன் ரஷ்யா இடையே நிலையான நீடித்த அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டியதன் அவசியம் குறித்து எமனுவல் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தையின் பொழுது ஈரான் அணு பிரச்சினை குறித்தும் 2 நாட்டு தலைவர்களும் விவாதித்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சினை குறித்து விரைவில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனில் அமைதி ஒப்பந்தம் என்பது நீண்ட காலத்திற்கு அமைய வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவின் பாதுகாப்பு நலன்களை புறக்கணித்து வருவதாகவும் புட்டின் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இவ்வாறு இருக்க, பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான ஆங்கில கால்வாயில் ரஷ்ய வேவு கப்பல் ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை பிரெஞ்சு மீன்பிடி தொழிலாளர்கள் படகு ஆங்கில கால்வாயில் நேரடியாக கண்டிருப்பதாக பதிவாகியிருக்கிறது. இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்துள்ளது. ரஷ்யாவின் கப்பல்கள் ஆங்கில கால்வாயை சுற்றி வருகின்றன என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. கடந்த ஜூன் 29 அன்று பிரான்சின் கொத்தே தாமோா கடற்பிராந்திய எல்லைக்கு அருகே ரஷ்ய கப்பல் ஒன்று எதிர்கொள்ளப்பட்டதாக பிரான்ஸ் நாட்டின் மீன்பிடி தொழிலாளர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கார் விற்பனை ஜூன் மாதத்தில் 6.7% குறைவடைந்துள்ளது. டெஸ்லா விற்பனை 10% குறைவடைந்துள்ளது. ஜூன் மாதத்தில் பிரான்சில் புதிய கார் பதிவுகள் 6.7% குறைவடைந்திருக்கிறது. 1,69,504 வாகனங்களாக இவை உள்ளன. டெஸ்லா கார்களின் விற்பனை ஜூன் மாதத்தில் 10.04% 3,646 வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் டெஸ்லாவின் விற்பனை 39.59% குறைவடைந்துள்ளது. மொத்த சந்தையில் 7.94 இருக்கிறது.
இந்த தகவல்கள் பிரான்சின் கார் சந்தை மற்றும் டெஸ்லாவின் செயல்பாடுகள் குறித்து ஒரு தெளிவான பிம்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது. விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. அமெரிக்காவின் முதல்கட்ட அறிவியல் அகதிகள் பிரான்சுக்கு வருகை தந்துள்ளனர். டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்காவில் இருந்து தப்பி வரும் முதல் அமெரிக்க அறிஞர்கள் பிரான்ஸ் மாசை நகரத்திற்கு வந்துள்ளார்கள். ஐக்ஸ் மாசை பல்கலைக்கழகம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் நிதி வெட்டுக்களை அனுபவித்து அச்சத்திற்கு உள்ளான ஆராய்ச்சியாளர்களை கவர்ந்தெடுக்கும் நோக்கத்தில் சேஃப் பிளேஸ் ஃபார் சயின்ஸ் திட்டத்தின் இறுதி கட்டத்தில் உள்ள 8 அமெரிக்க ஆராய்ச்சியாளர்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் மத்தியதரை கடல் துறைமுக நகரமான மாசேயில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை சுட்டிக்காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் ஜனவரி மாதத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதில் இருந்து பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டும் பல மில்லியன் யூரோ திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளன. ஆனால் அமு திட்டம் நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் உள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவை பிரான்சுடன் மாற்று திட்டமிடும் முதல் அறிவியல் அகதிகள் இந்த 8 ஆராய்ச்சியாளர்கள் ஆவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு வடக்கு பிரான்சில் இருந்து சிறிய படகுகளில் செல்லும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் மீது கண்ணீர் புகை மற்றும் ரப்பர் துப்பாக்கிகள் போன்ற தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக ஓர் அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த அறிக்கை வி வாண்ட் டு பி சேஃப் என்ற தலைப்பில் பிரெஞ்சு தன்னார்வ தொண்டு நிறுவனமான ப்ராஜெக்ட் பிளேயால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை வெளியான அதே நாளில் இங்கிலாந்து அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி இந்த ஆண்டு முதல் 6 மாதங்களில் 19,982 பேர் கடல் வழியாக இங்கிலாந்திற்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும் பொழுது 40% அதிகரிப்பை காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை குழந்தைகள் மற்றும் அவர்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகள், அபாயகரமான சூழ்நிலைகள் குறித்து கவலை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடல் வழியாக வரும் குழந்தைகள் மீது கண்ணீர் புகை, ரப்பர் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் மேலும் படகுகள் கத்திகளால் கிழிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமைகள் குழந்தைகளின் பாதுகாப்பை பெரிதும் பாதிக்கின்றன மற்றும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க விரும்புவதாகவும் அந்த அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழாலயம் நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழாலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள்
வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது, காரமானது கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.